கர்நாடகாவில் உள்ள வணிக வளாகங்கள் கடைகளின் பெயர் பலகைகளில் 60% கன்னட மொழி கட்டாயம் என்று கர்நாடகா சட்டமேலவையில் மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி, இந்த 60% கன்னட மொழி கட்டாயம் கடைகளினுடைய பெயர் பலகைகளில் என்பது தொடர்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்ட மசோதா பற்றிய விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த கர்நாடகாவில் கன்னட அமைப்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டம் என்ன காரணத்திற்காக என்றால், கர்நாடகாவில் உள்ள வணிக வளாகங்கள், கடைகள், அதே போல பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட அதிக அளவில் ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றன. கர்நாடகாவில் கன்னட மொழியை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியது. சில வன்முறை சம்பவங்கள் கூட நடந்தன. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் தலைநகரில் உள்ள அனைத்து கடைகளிலும், அதே போல வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கட்டும், அனைத்துமே வருகிற பிப்ரவரி 28 60% கன்னடாவை கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனிடையே கர்நாடக அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மசோதாவாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது ஜனவரி 31 அந்த மசோதாவின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், கர்நாடக மாநிலம் முழுவதும் பெயர் பலகைகளில் 60% கன்னடா கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிற்கு அமைச்சரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மசோதாவை ஜனவரி 31 அன்றே ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டார். இதை முதலில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அங்கு அனுமதியை பெற்று அதன் பிறகு எனது ஒப்புதலுக்கு அனுப்புங்கள் என்ற ஒரு விஷயத்தை கூறி அவர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் கர்நாடக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த மசோதா முதலாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. இன்று சட்ட மேலவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒருமனதாக இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் தெரிவித்து தற்போது இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கர்நாடக சட்ட பேரவை மற்றும் மேலவையில் தற்போது ஆளுநரின் கையெழுத்திட்டு விரைவில் இது செயல்பாட்டிற்கு வரும். இது செயல்பாட்டிற்கு வந்தால் கர்நாடகாவில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், ஹோட்டல்களாக இருக்கட்டும், அதே போல தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கட்டும், அனைத்து பெயர் பலகைகளிலுமே 60% கட்டாயம். அந்த 60% கட்டாயம் என்பது சிறிய எழுத்துக்களாக இருக்கக்கூடாது. முக்கியத்துவம் அந்த போல்டு என்று சொல்வார்கள், மிகப்பெரிய அளவில் அந்த எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அது 60% அந்த பலகையில் எவ்வளவு பலகையினுடைய அளவு இருக்கிறதோ அதில் 60% அளவு கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். பிற எழுத்துக்களை காட்டிலும் பெரிதாக 60% இருக்க வேண்டும் என்பதால் இதனுடைய பொருள். ஒருவேளை இதை பின்பற்றவில்லை என்றால், யாராவது இந்த மசோதா சட்டமாக அமலுக்கு வந்த பின்னர் பின்பற்றவில்லை என்றால் அவர்களின் வணிக உரிமமானது ரத்து செய்யப்படும் என்றும் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இது ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு விரைவில் செயல்பாட்டிற்கு வர உள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.